சிறுவர்களே, இந்த கதையில் 3 சிறிய நண்பர்கள் ஒரு வேடிக்கையான வகுப்பு திட்டத்தில் வேலை செய்வதை பார்ப்போம். ஆனால் அவர்கள் சிறிய விஷயங்களுக்காக சண்டையிடத் தொடங்கியதும் நிலைமை மாறுகிறது. அவர்களின் ஆசிரியர் பகிர்ந்து கொள்ளும் பழங்கால ஞானம் எப்படி அவர்களை காப்பாற்றுகிறது, மேலும் அவர்களை உண்மையான குழு வீரர்களாக மாற உதவுகிறது என்று பார்ப்போம். பிரகாசமான, சந்தோஷமான மழலையர் பள்ளியில் ஆசிரியை திருமதி பிரியா தன் வகுப்பிற்கு ஒரு வேடிக்கையான மற்றும் உற்சாகமான குழு திட்டத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், நாம் இயற்கையைப் பற்றி ஒரு பெரிய சுவர் சித்திரத்தை உருவாக்கப் போகிறோம். எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழுவில் சௌமியா, அர்ஜுன் மற்றும் தான்யா இருந்தனர். அவர்கள் முதலில் உற்சாகமாக இருந்தார்கள் மற்றும் விலங்குகள், இலைகள் மற்றும் பூக்களின் படங்களை சேகரிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் விரைவில் ஒரு பிரச்சனை தொடங்கியது. சௌமியா நடுவில் ஒரு பெரிய மரத்தை வரைய விரும்பினாள். அர்ஜுன் அதற்கு பதிலாக ஒரு வானவில்லை ஒட்ட விரும்பினான். தான்யா மேலே பறக்கும் பறவைகளை சேர்க்க விரும்பினாள். அவர்கள் எல்லோரும் சண்டையிடத் தொடங்கினார்கள். இல்லை, என் யோசனை தான் சிறந்தது. ஆனால் நீங்கள் தானே எப்போதும் தேர்ந்தெடுக்கிறீர்கள். இது கொஞ்சமும் நன்றாக இருக்காது. அந்த திட்டம் நின்று போனது. காகிதம் தரையில் கிடந்தது. பசை காய்ந்து விட்டது. யாரும் வேலை செய்யவில்லை. திருமதி பிரியா நடந்து வந்து அவர்களின் சண்டையை பார்த்தார். அவர் அவர்கள் அருகில் உட்கார்ந்து மெதுவாகச் சொன்னார், இது பஞ்சதந்திர கதையான அன்னம், நண்டு மற்றும் மீன். நூற்றுக்கணக்கான வருடங்கள் பழமையான கதை, ஆனால் இன்னும் நாம் எப்படி இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கற்பிக்கிறது என்பதை எனக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா? குழந்தைகள் ஆவலுடன் தலையசைத்தனர். ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அது தவளைகள், மீன்கள், ஆமைகள், அன்னங்கள் மற்றும் நண்டுகள் போன்ற பல உயிரினங்களின் வீடாக இருந்தது. அவர்களில் ஒரு புத்திசாலியான அன்னம், ஒரு சிந்தனைமிக்க நண்டு மற்றும் ஒரு புத்திசாலி மீன் வாழ்ந்தன. அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் மற்றும் அடிக்கடி தங்கள் நேரத்தை ஒன்றாக செலவழித்து வாழ்க்கை, பருவங்கள் மற்றும் உலகத்தின் வழிகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வருடம் மழை மேகங்கள் தோன்ற தவறிவிட்டன. கோடை காலம் கடுமையானதாகவும் சீக்கிரமாகவும் வந்தது. நாட்கள் செல்ல செல்ல குளம் வற்றத் தொடங்கியது. நீர்மட்டம் குறைந்தது, சேறு வெடித்தது மற்றும் விலங்குகள் கவலைப்படத் தொடங்கின. மீன்கள் மூச்சு திணறத் தொடங்கின, நண்டுகள் ஆழமாக மண்ணுக்குள் புதைந்தன மற்றும் அன்னம் பதட்டமாக இருந்தது. ஒரு மாலை 3 நண்பர்களும் வாடிய தாமரை இலையின் நிழலில் கூடினர். மூச்சு திணறிய மீன் சொன்னது, நாம் விரைவில் செயல்படவில்லை என்றால் நாம் அனைவரும் அழிந்து விடுவோம். இந்த குளம் விரைவில் தூசியாகிவிடும். அன்னம் ஒப்புக்கொண்டது மற்றும் சொன்னது, நேற்று நான் பறக்கும்போது மலைக்கு அப்பால் ஒரு பெரிய ஏரியை பார்த்தேன். அது புதிய நீர், நிழல் மற்றும் உயிர்களால் நிறைந்துள்ளது. நாம் அங்கு சென்றால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும் நண்டு கேட்டது. ஆனால் நாம் எப்படி அங்கு செல்வது? என்னால் பறக்க முடியாது. மீன்களால் ஒரு கணம் கூட தண்ணீருக்கு வெளியே உயிர் வாழ முடியாது. அன்னம் ஆழமாக யோசித்து ஒரு யோசனையை கண்டுபிடித்தது. அது சொன்னது, நான் ஒரு வலுவான குச்சியை கொண்டு வருகிறேன். நீங்கள் இருவரும் உங்கள் வாயால் இரு முனைகளையும் பிடித்துக் கொள்ளலாம். நான் என் அலகில் குச்சியின் நடுவை பிடித்து உங்களை புதிய ஏரிக்கு கொண்டு செல்கிறேன். மீனும் நண்டும் ஒப்புக்கொண்டன, ஆனால் அன்னம் அவர்களை கண்டிப்பாக எச்சரித்தது. ஒரு விதி இருக்கிறது, பறக்கும்போது உங்கள் வாயை திறக்கக்கூடாது. அப்படிச் செய்தால் நீங்கள் கீழே விழுந்து இறந்து விடுவீர்கள். அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் மற்றும் பயணத்திற்கு தயாராகத் தொடங்கினர். மறுநாள் காலை அன்னம் ஒரு வலுவான குச்சியை கொண்டு வந்தது. மீனும் நண்டும் அதன் இரு முனைகளையும் தங்கள் வாயில் இறுக்கமாக பிடித்தன. அன்னம் அவர்களை மெதுவாக வானில் தூக்கியது. அவர்கள் கிராமங்கள் மற்றும் வயல்கள் மீது பறக்கும்போது கீழே இருந்த மக்கள் இந்த விசித்திரமான காட்சியை பார்த்தார்கள். ஒரு பறவை ஒரு குச்சியில் தொங்கும் 2 உயிரினங்களுடன் பறக்கிறது. அவர்கள் சிரித்து கை காட்டினார்கள். அதை பாருங்கள், ஒரு அன்னம் தன் மதிய உணவை எடுத்துச் செல்கிறது. எவ்வளவு விசித்திரமானது! இது ஒரு மந்திர தந்திரமாக இருக்க வேண்டும். என்ன முட்டாள் மீனும் நண்டும்! இதை கேட்ட நண்டு கோபமடைந்து அன்னத்தின் எச்சரிக்கையை மறந்துவிட்டது. அது கத்தியது, நாங்கள் முட்டாள்கள் அல்ல. நாங்கள் உயிர் வாழ முயற்சிக்கிறோம். அது தன் வாயை திறந்த நொடியில் அது குச்சியை விட்டுவிட்டது. நண்டு வானிலிருந்து கீழே விழுந்து இறந்தது. மீன் அதிர்ச்சியும் பயமும் அடைந்து உறுதியாக பிடித்துக் கொண்டது. அன்னம் வேகமாக பறந்து மீனை பத்திரமாக புதிய ஏரியில் விட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் நண்பன் நண்டை என்றென்றும் இழந்திருந்தார்கள். ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் ஒத்துழைப்பு வெற்றிக்கு இன்றியமையாதவை. நண்பர்கள் அல்லது குழு உறுப்பினர்கள் சண்டையிட்டாலோ அல்லது யோசிக்காமல் செயல்பட்டாலோ சிறந்த திட்டமும் கூட பேரழிவுகரமான தோல்வியை சந்திக்க நேரிடும். கதையை கேட்ட பிறகு சௌமியா, அர்ஜுன் மற்றும் தான்யா ஒருவரையொருவர் அமைதியாக பார்த்துக் கொண்டனர். அர்ஜுன் சொன்னான்,
நாங்கள் நண்டு மாதிரி இருந்தோம் என்று நினைக்கிறேன். சௌமியா மேலும் சொன்னாள். நாங்கள் ஒரு குழுவாக வேலை செய்ய மறந்துவிட்டோம். தான்யா சிரித்தாள். நாம் மீண்டும் ஆரம்பிக்கலாம். எல்லோர் ஐடியாவுக்கும் இடம் கொடுப்போம். அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பினார்கள். அவர்கள் பெரிய மரத்தை வரைந்தார்கள், வானவில்லை சேர்த்தார்கள் மற்றும் மேலே சந்தோஷமான பறவைகளை வைத்தார்கள். அவர்களின் திட்டம் அழகாக வந்தது. அவர்கள் அதை சமர்ப்பித்தபோது முழு வகுப்பும் கைதட்டியது. நீதி சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய கனவுகளை உடைக்கலாம். ஆனால் நாம் ஒன்றாக வேலை செய்து ஒருவருக்கொருவர் செவிசாய்க்கும்போது நாம் அற்புதமான ஒன்றை உருவாக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களைக் கொண்ட வேடிக்கையான கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.